ஏர் இந்தியாவுக்குள்ளே போகிறோம். ஹாய், வணக்கம். நமஸ்தே. ஃப்ளைட்டுக்குள்ளே பெருசாக யாருமே இல்லை. அங்கே உண்டு இங்கே உண்டு இருக்க மாதிரி இருக்குது. 9, 11, 13, 14, 15. தம்பி எப்படி இருக்கீங்க? டி சீட் நல்லா தான் இருக்குது. சீட்டில் ஒரு பிரச்சனையும் இல்லை. இடைவெளிலாம் கால் இடைவெளிலாம் நல்லா தான் இருக்குது. இதில் ஒரு வித்தியாசம் இருக்குன்னா, இது வந்து சிவப்பு கலர், இதில் இன்னும் ஒரு மஞ்சள் கலர் மாதிரி நடு சீட் வந்து ஒரு ஒவ்வொரு கலரில் வச்சுருக்காங்க. வித்தியாசமாக இருக்குது. ஒரு கல்யாண மண்டபத்துக்குள்ள போன மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி கண்ணாடி சீட் எடுத்தாச்சு. அப்படி இல்லைன்னா நம்ம ஃப்ளைட்டில் போகிற அந்த ஃபீலே வராது. அந்த நமக்கு அது சரி வராது. பஸ்ஸில் போகிறனாலும் கண்ணாடி சீட் வேணும், ஃப்ளைட்டில் போகிறனாலும் கண்ணாடி சீட் வேணும். பழகிட்டேன். ஒரு 5 நிமிஷமாக அப்படியே தான் உருளுது. 15 நிமிஷம் ஆயிடுது. 10க்கு எடுத்தாங்க, 5 நிமிஷம் கூடி 15 ஆயிட்டா. இன்னும் உருட்டணும், இன்னும் கொஞ்சம் உருட்டணும். பாப்பா கூட நேரத்து உருளுது, எப்போ மேலே போகுதுன்னு. இதோ டெல்லியில் சந்திப்போம். சாப்பாடு வந்துட்டு ஒரு சின்ன தண்ணி போத்தல், இது யோகட் வந்திருக்காங்க. யோகட் அதோட இது என்ன தம்பி? இது பன், சின்ன பன். இது டிஷ்யூ சாப்பிட்றாத மறந்து போய் ஏதோ ஈரத்தன்மையாக இருக்கான். நானும் அதான் எங்கடா உள்ளே இருக்குன்னு பார்த்தேன். இது பாருங்க தம்பி எப்படி சாப்பிட்றான். பன்னும் பட்டரும் நல்லா இருக்கு. பன்னும் பட்டரும் நல்லா இருக்கு. காஃபி வந்துருக்காங்க. ஓகே, நல்லா இருக்கு. சிறப்பா நல்லா இருக்கு. ஓ, டீ ஓகே. எத்தனை போடலாம்? இது 10க்கு 9 போடலாம். 10க்கு 9 போடலாமா? அப்போ பாலை கொட்டுடா, கொட்டு. சாரி, ஹிந்தியில பேசுறாங்க, அதனால நமக்கு விளங்குது இல்லை. இன்னும் ஒன்று வேணுமான்னு கேட்டாங்களோ தெரியல. எஸ் அதான் கேட்டாங்க. இங்கிலீஷ்ல கேட்டாவா? அப்படியா? எனிவன் ஒன்று காணும். சந்து வீலாக்ஸ் அபிஷேக் ஃப்ளைட்டில் ஒரு சப்ஸ்கிரைபர் கிடைச்சிருக்காங்க. டெல்லியில் நாம் இப்போ தலையிறங்க போகிறோம். இது பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. டெல்லி சிட்டி கம்ப்யூட்டருக்குள்ள இருக்கிற அந்த மதபோர்ட் மாதிரி இருக்குது. ஃப்ளைட் வந்து ஒரு 20 நிமிஷம் ஏர்லியாக லேண்ட் ஆகிட்டுன்னு சொன்னாங்க. ஆனால் அரை மணி நேரம் லேட்டாக தான் இறங்குறேன் ஃப்ளைட்டில் இருந்து. அவ்வளோ நேரம் ஆகிட்டு. நான் டெல்லி விமான நிலையத்துக்கு ரெண்டாவது தடவை இது வாரது. அதாவது இந்த டெல்லி விமான நிலையத்தை பொறுத்தவரையில் மிக பிரம்மாண்டமான ஒரு விமான நிலையம். இந்தியா போலவே, இந்தியா எவ்வளோ பெருசோ அந்த மாதிரி இந்த விமான நிலையம் அவ்வளோ பெருசாக இருக்குது.